ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளவர்கள். இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க, எங்களை உடைங்க, உருவாக்குங்க, எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஆண்டவரே, என்னையும் மறைத்துக் கொள்ளுங்க. அநேகர் வந்து உங்களுடைய வார்த்தையை கேட்க கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு காரியத்தை நான் படிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தாரு. அதன் மூலமாக நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இருக்குது. வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா சில காரியங்கள் நமக்கே தெரியாம என்ன நடக்குதுன்னு புரியாம நம்ம போய்கிட்டே இருப்போம்ல. என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு தெரியாது. கற்றுக்கொள்ளணும்னு ஆசை, ஆனா மனசு வராது. இதை விட்டுட்டு போகணும்னு ஆசை, சிலவைங்களெல்லாம் கடந்து போகணும்னு ஆசை, முடியாது. ஆனா நம்மளே ஏன் இப்படி நடக்குது, எதுக்கு இப்படி நடக்குது, எனக்கு ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஜெபம், ஏன் ஜெபம் மட்டும் ஆண்டவர் கேட்க மாட்டாரு, ஏன் ஜெபத்துல மட்டும் ஆண்டவர் ஏன் எனக்கு பதில் தர மாட்டார், இப்படிதான் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம்ல. நிறைய நேரத்துல இப்படிதான் நம்ம பேசிக்கிட்டே இருந்து அப்படியே காலத்தை ஓட்டிக்கிட்டே இருக்கிறோம். நான் நல்ல ஒரு கதையை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அதாவது ஒருத்தர் வந்து தன்னுடைய பேக்ல மீனெல்லாம் மாட்டிக்கிட்டு போனாராம். ரோட்ல போய்கிட்டே இருந்தாரு. ரோடு ஃபுல்லா சொல்லிக்கிட்டே போறாராம். எல்லாம் தெரு தெருவா போயிட்டே இருக்காரு, எங்கெங்கயோ போறாரு. மீன் வாங்கிட்டு அவர் மீனை வந்து பேக்ல மாட்டிக்கிட்டு போகும்போது, என்ன ஆச்சு, ஊரே நாத்தடிக்குது, ஊரே நாத்தடிக்குதுன்ட்டு போனாராம். ரோடு ஃபுல்லா சொல்லிக்கிட்டே போனார். எல்லாரும் கேட்கறாங்களாம், நமக்கெல்லாம் நாத்தம் வரல, இவருக்கு மட்டும் என்ன நாட்டு, ஊரெல்லாம் மீன் நாத்தடிக்குது, மீன் நாத்தடிக்குது, ஊர் ஃபுல்லாவே மீன் நாத்தடிக்குது, மீன் நாத்தடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே போறாராம். கடைசியில பார்த்தா அவருடைய பேக்ல பின்னாடி மாட்டி இருக்கிற பேக்ல பாத்தீங்கன்னா எல்லாம் செத்து போன மீன் இருக்குதான். செத்து போன மீனை ஒரு நாள் ஃபுல்லா ஓட்டிக்கிட்டு இருந்தாருனாக்கா, ஒரு நாள் ஃபுல்லா அதை மாட்டிக்கிட்டு அதை எங்கன்னா சுத்திக்கிட்டு ஊரு ஃபுல்லா மீன் நாத்தம் அடிக்குது. ஆனா ஊர் ஃபுல்லா அடிக்கல, இவருக்கு மட்டும் மீன் நாற்றம் அடிக்குதான். இவர் கத்திக்கிட்டே போறாரு, சொல்லிக்கிட்டே போறாரு. அதாவது நல்ல ஒரு வார்த்தையை நான் வாசித்தேன், அது உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். செத்த மீனை உங்கள் பையிலே சுமந்து கொண்டு உலகம் ஏன் அழுகி நாற்றம் எடுக்கிறது என்று வியக்காதீர்கள். நல்லா இல்ல, சூப்பரா இருக்குது பாருங்க எப்படி. அதாவது செத்த மீனை மாட்டிக்கிட்டு ஊரு ஃபுல்லா நாற்றம் அடிக்குது, உலகம் ஏன் அழுகி நாற்றம் எடுக்கிறதுன்னு இவர் சொல்லிக்கிட்டே போறார். பிரியமானவர்களே, இதுதான் இன்னைக்கு டாபிக். நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் என்ன பேச வரேன்ட்டு. கண்டிப்பா இதை பேசிதான் ஆகணும். நிறைய பேருடைய வாழ்க்கையில நான் பாக்குறேன், இதை நான் படிச்சுட்டு கண்டிப்பா சமுதாயத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அநேகருக்கு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோடு தான் நான் இருந்தேன். கண்டிப்பா புதிதாக வந்தவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நிறைய பேர் புதிதாக வந்திருக்கிறீர்கள், உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நாம் செய்திக்குள்ளாக போகலாம். இந்த ஏசாயா 43 நம்ம எடுத்துக்கொள்வோம். அதுல ஒரு அழகான வசனம் இருக்குது. எப்போதுமே நம்ம இந்த வசனத்தை கேட்டிருக்கிறோம். ஏசாயா 43 18வது வசனத்துல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. 18வது வசனம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வசனம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஆண்டவர் ஏன் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். 18வது வசனம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நம்பர் 1, நாற்றம் எடுக்க காரணங்கள் என்ன? அவர் பின்னாடி செத்து போன மீனை மாட்டிட்டு இருக்கிறார். நாற்றம் எடுக்க காரணங்கள் என்ன? அதாவது நாற்றம் எடுக்கிறதுக்கு காரணமே கடந்த கால கசப்புகளை இருதயத்தில் சுமந்து வாழ்க்கை நாற்றம் எடுக்குது. கடந்த கால காரியங்கள் இருதயத்துல நம்ம சுமந்து கொண்டே இருக்கிறோம். கடந்த கால சம்பவங்கள், கடந்த கால கசப்பான காரியங்கள் இருதயத்துல சுமந்து கொண்டு இருக்கிறோம். செத்த மீனை எப்படி அவர் தன்னுடைய பேக்ல சுமந்துக்கிட்டு நாற்றம் எடுக்குது அப்படி சொல்றாரோ, அதே மாதிரி கடந்த கால வாழ்க்கைய, கடந்த கால சம்பவங்களை, கடந்த காலத்துல நடந்த ஒவ்வொரு காரியங்களையும் சுமந்து கொண்டே இருக்கிறோம். அதுக்குதான் எல்லார பார்த்தாலும் நாற்றம் எடுக்குது, நம்மளை பார்த்தாலும் நாற்றம் எடுக்குது. அந்த நாற்றம் என்கிட்ட தான் இருக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியல, நம்ம கிட்ட தான் இருக்குதுன்னு தெரியல. சோ புரிஞ்சு கொள்ளலாமா இத? நிறைய நேரத்துல எனக்கு பிடிக்கல, எனக்கு கசப்பா இருக்குது, எனக்கு ஏன் இப்படி அமைஞ்சுது, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நான் ஏன் இப்படி வாழ்றேன் இப்படின்ட்டு நடக்கிறவங்க லைஃப்ல நீங்க இதை புரிஞ்சுக்கலனாக்கா நாற்றம் எடுத்துக்கொண்டேதான் இருக்கும். புரியுதா? அதை திருப்பி வாசிக்கிறேன். நான் ஒரு தடவை இந்த வாசித்தேன்ல, செத்த மீனை உங்க பையிலே சுமந்து கொண்டு உலகம் ஏன் அழுகி நாற்றம் எடுக்கிறது என்று வியக்காதீர்கள்.
செத்த மீனை சுமந்துட்டு இருக்கிறதே சொத்த மீன். அப்போ நம்ம மனசுல எவ்வளோ கசப்பான காரியங்களை, எக்ஸ்கியூஸ் மீ, எவ்வளவு கசப்பான காரியங்களை நம்ம சுமந்துட்டு இருக்கிறோம். எதெல்லாம் கசப்பான காரியங்கள், எதெல்லாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன்ல, இப்போ கூட நம்மளால விட்டு கொடுக்க முடியாது, நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. அந்த புரிந்து கொள்ளுகிற அந்த எண்ணம் கூட நமக்குள்ள போகாது. நான் எங்க யோசிக்கிறேன், நான் எங்க பண்றேன், நான் என்னெல்லாம் பண்றேன், இப்படிதான் நம்ம யோசிப்போம் ஒழிய, as though I'm so good, I'm too good, என் மேல எந்த நாத்தம் கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இத கசப்பெல்லாம் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, கசப்பெல்லாம் நம்ம சுமந்துக்கிட்டு, கசப்பெல்லாம் நம்மளுடைய மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், என்ன ஐ ஆம் சோ குட், நான் ரொம்ப நல்லவன், என்கிட்ட ஒண்ணும் கிடையாது, நான்லாம் அப்படி பண்ணல, இப்படி சொன்னா எப்படி? உட்காந்து யோசிக்கலாம்ல. சில நேரத்துல மற்றவங்க மேல எரிஞ்சு விழுவுறது, மற்றவங்க மேல கோவப்படுறது, மற்றவங்களை குறை சொல்றது, கடந்த கால சம்பவங்கள், முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ள கடந்த கால சம்பவங்கள், அது கல்யாணம் முன்னாடி சில நடந்த காரியங்கள். நாங்க நிறைய கவுன்சிலிங் பண்ற காரியங்கள் இதுதான் இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் இன்னும் மறக்க முடியாததா இருக்குதுல்ல. கல்யாணம் ஆயிருக்கும், குழந்தைய பெத்து போட்டிருப்பாங்க, எல்லாமே நல்லா போயிட்டே இருக்கும். ஆனா திடீர்னு வரும், எங்கிருந்து வரும்னு தெரியாது. அப்போ நீ சொன்னிய, அப்போ நீ இதை பேசினிய, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீ இதை சொன்னிய, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீ இதை பேசினிய, ஒருவேளை நான் இப்படி பேசலனாக்கா உங்களுக்கு புரியாது. நீங்க நினைச்சுப்பீங்க, என் மேல எனக்கிட்ட ஒரு கசப்பும் இல்லையே, ஆனா நான் ஏன் வெறுப்பா இருக்கிறேன், ஆனா நான் ஏன் நாற்று அடிக்குது, எனக்கு இதே மாதிரி நான் எப்படி எனக்குள்ள இருக்குதோ அதே நோக்கத்தோடு தான் மற்றவங்களை நான் பார்க்கறேன். கரெக்டா? நல்லா யோசிங்க. சோ இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய குடும்பங்கள்ல நடந்து கொண்டு இருக்கிறது. நிறைய குடும்பங்கள்ல தயவு செய்து கணவன் மனைவிக்குள்ள இப்படிப்பட்ட கசப்பான சம்பவங்கள் இருக்குதுனாக்கா, முக்கியமா அந்த பழைய கதையை மறக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் வர கதையை கூட ஏத்துப்பாங்க, அதெல்லாம் ரிலேட் ஆக்கிடுவாங்க. மாமனார் மாமியார் கதைங்க இதெல்லாம் வரும். அதுக்கப்புறமா நாத்தனார்கள், இது மாதிரி நிறைய சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் வரும். ஆனா இதுக்கு எல்லாமே தாண்டி கல்யாணத்துக்கு முன்னாடியே அவர் அப்படிதான், கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணு அப்படிதான், இதெல்லாம் இன்னமும் கசப்பான காரியங்களை நம்ம சுமந்து கொண்டிருந்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன பிரயோஜனம்? கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ வந்திருக்கிறோமா, இல்ல கசப்பான காரியங்களை சுமந்து கொள்ள வந்திருக்கிறோமா? யோசிங்களேன் தயவு செய்து. சோ இந்த டாபிக்கை நான் எடுக்கும் போதே நான் நினைச்சேன், கண்டிப்பா இந்த வாரம் ஃபுல்லா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவையான ஒரு ஜபங்கள் இது. குடும்பங்கள் உடைந்து போறதுக்கு காரணம், குடும்பங்கள் நாசமா போறதுக்கு காரணம் யாரு பாருங்க. இந்த காலத்துல டிவோர்ஸ் யாரு பாரு, ஐயோ நல்லா தானே கல்யாணம் பண்ணாங்க, நல்லா தானே ஆச்சு, நல்லா தானே இருந்தாங்க, என்ன ஆச்சு கேட்டு பார்த்தா ஐயோ அது டிவோர்ஸ் ஆகி 3 மாசம் ஆயிடுச்சுங்க அப்படின்வாங்க. புரியவே புரியாது. எதுக்காக, என்னத்துக்காக? சும்மா அது ரொம்ப கோபமா பேசினாங்க, எங்க அப்பா சொன்னாரு விட்டுட்டு வந்துருன்ட்டு, இதான் ரீசனா இருக்கும். கசப்பான காரியங்கள், கசப்பான விஷயங்கள். தயவுசெய்து சொல்றேன், சிலவங்களுக்கு நான் கவுன்சிலிங் பண்ணும்போது சொல்லுவேன், அப்படியே கொட்டுவாங்க பயங்கரமா. எப்படி பண்றதுன்னே தெரியல, என்ன பண்றதுன்னே தெரியல, நான் பேசாம டைவோர்ஸ் பண்ணிட்டு போயிடலான்னு இருக்கிறேன், எனக்கு வாழ முடியல. நல்லாதான் லவ் பண்ணிருப்பாங்க, நல்லாதான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஆனா வந்துரும், இந்த ஒரு பிசாசு வந்துரும் பாருங்க. எது? அந்த நாற்றம் எடுக்கிற மீன், அந்த பேகை மாட்டிக்கிட்டே கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அந்த நாற்றம், அந்த கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடியே அந்த நாற்றம் எடுத்த மீன் கேள்விப்பட்டிருப்பாங்க. அந்த நாற்றம் எடுத்த மீன் பேகோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த கையிலேயே அந்த மீன் பேக்கை பிடிச்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நாற்றம் எடுத்த மீன் எப்படி இருக்கும்? அந்த பேக்கோட குடும்பத்தை நடத்த முடியுமா? அந்த பேக்கோட குடும்பத்துல வாழ முடியுமா? அந்த பேக்கோட வாழ்க்கையை நல்லா நடத்த முடியுமா? முதலாவது அந்த பழைய எண்ணங்களையும் நீங்க எடுத்து போட்டாதான் அந்த நாற்றம் உங்களை விட்டு உங்க குடும்பத்தை விட்டு போகும். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். பிரியமானவர்களே, கண்டிப்பா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது கடந்த கால நாற்றங்கள். 2வது காரியம், செத்து போன மீன் போல பழைய காரியங்கள் சந்தோஷத்தை அளிக்கின்றது. ஒரு செத்து போன காரியத்தை, வீட்டுல எலி செத்து போச்சோ,
மீன் மீன் ஆஞ்சிட்டு குப்பையில போட்டா கூட அது எடுக்கலைன்னா அடுத்த நாள் கிச்சன் உள்ள கூட நீங்க நுழைய முடியாது, அப்படி நாற்றம் எடுக்கும். பிரியமானவர்களே, அதே மாதிரிதான் நம்ம சந்தோஷத்தை கலைத்து போடும். நமக்குள்ள சந்தோஷம் இருக்காது. இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம சுமந்து கொண்டே இருக்கிறோம்னாக்கா சந்தோஷமே இருக்காது. இதனால பாதிக்கப்படுறவங்க யாரு? பிள்ளைங்க. பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. சில குடும்பம் நான் பார்த்திருக்கிறேன், கவுன்சிலிங் பண்ணியிருக்கிறேன் நானு. அவங்க அவங்க அவங்களுடைய காரியத்துல எல்லாமே நல்லா போகும், என்ன இருக்குதே தெரியாது. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு சமாதானம் இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது. அதுல அந்த அந்த குழந்தை தான் பாதிக்கப்படும். பிரியமானவர்களே, யோசிக்கலாமா? இன்னைக்கு கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்து கண்டிப்பா பேசணும்னு இதை ஆன்லைன்ல நான் போடுறதுக்கு காரணமே கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா எனக்கு கவுன்சிலிங் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். அதாவது சண்டை வருதா, உன் வீட்டுக்காரர் அடிக்கிறாரா, ஐயோ ஏமா அப்படி இப்படிலாம் கேட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போமா, நீ பெண் போலீஸ் இவங்களுக்கு நீ கம்ப்ளைண்ட் கொடுமா. ஈஸி, செய்யறதெல்லாம் ஈஸி. நான் அடுத்த கேள்வி கேட்பேன், எவ்வளவு நாள் ஆகுது நீங்க ஆண்டவரை நேசிச்சு? நீங்க எவ்வளவு நாள் ஆகுது ஜபிக்காம? நீங்க எவ்வளவு நாள் ஆகுது வேதத்தை வாசிக்காம? இந்த கேள்வியை நான் கம்பல்சரி கேட்பேங்க, இந்த மாதிரி பிரச்சனையை கோடு வரவங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள ஒரு கணவன் மனைவி நல்லா இருக்கணும்னாக்கா நாற்றம் எடுத்த மீன் கிடையாது, பழைய மீன் கிடையாது, பழைய சிந்தனைகள் கிடையாது, பழைய காரியங்கள் கிடையாது. ஆண்டவர் புதிதானவர்களை செய்கிறவரா இருக்கிறபடியால் நீங்க ஜெபிக்காத வரைக்கும், ஆண்டவரோடு கூட பேசாத வரைக்கும், நீங்க ஆண்டவரோடு கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்காத வரைக்கும் உங்களால எதுவுமே செய்ய முடியாது. சோ கண்டிப்பா ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவரா இருக்கிற. சந்தோஷத்தை கெடுத்து போட்டுரும். நாற்றம் எடுக்கிற காரியங்கள் சந்தோஷத்தை கெடுத்து போடும். ஒண்ணு, நீங்க விட்டு கொடுத்து பழசெல்லாம் எனக்கு வேண்டாம். ஒருவேளை நீங்க ஜெபிக்கிறவங்க, ஒருவேளை நீங்க ஆண்டோடைய பிள்ளைங்கனாக்கா கம்பல்சரி தூக்கி போடுங்க. நீங்க ஜபத்தையும் பண்ணிக்கிட்டு பழைய காரியத்தையும் நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா செயல்படவே முடியாது. கர்த்தரால எங்கேயும் டெஃபினட்டா செயல்படவே முடியாது. சோ புரிஞ்சுக்கங்க, இது புரியும் நினைக்கிறேன். இந்த கவுன்சிலிங் தெரியாம மாட்டிக்காதீங்க. ஒருவேளை என் வீட்டுக்கார மேலதான் தப்பு, என் மனைவி மேலதான் தப்புன்னு சொல்லாதீங்க. நாற்றம் எடுக்கிற சில காரியங்களை நீங்க யோசித்து பேசிட்டு இருக்கிறீங்களா? நாற்றம் எடுக்கிற காரியங்கள், பழைய காரியங்களை இன்னமும் நீங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டே இருக்கிறீங்களா? அதை அடிக்கடி அப்பப்போ சண்டையில அவுத்து விடுறீங்களா? ப்ளீஸ் ஸ்டாப் இட். நிறுத்தி போடுங்க. கர்த்தருக்கு அது விருப்பம் கிடையாது. நாற்றம் தான் அடிக்கும், கண்டிப்பா சந்தோஷத்தை கெடுக்கும். மூணாவது காரியம், உலகம் கெட்டதல்ல, கசப்பான நினைவுகளே பிரச்சனை. நல்லா யோசிங்க. உலகம் நல்லாதான் இருக்குது, நம்ம தான் போய் எல்லாத்தையும் கெடுத்து விடுறோம். உலகம் சூப்பரா போயிட்டு இருக்குது, அழகா படைச்சார் ஆண்டவர், ரொம்ப அழகா படைச்சிருக்கிறார். அதை போட்டு நாசப்படுத்தி அதுல போய் நம்ம கெட்ட வார்த்தைகளை பேசி, சில நேரத்துல சண்டை போட்டுக்கிட்டு கெட்ட வார்த்தை பேசுவாங்க பாருங்க. ஐயோ ஏசப்பா, தாங்கவே முடியாது. ஏன் இப்படி பேசுறாங்கன்னு இருக்கும். எப்படி இப்படி பேசுறாங்க? அதோடைய உண்மையான அர்த்தங்களை புரிஞ்சு பேசுறாங்களா? கோவத்துல பேசுறாங்களா? வீட்டுல பறக்கும். சாத்தானுக்கு ரொம்ப சந்தோஷம் இதுல. கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிறீங்களா? வீட்டுக்குள்ள சண்டை நடக்குதா? சாத்தான் தான் ஜாலியா இருப்பான். அதனால்தான் வேதத்துல ஒரு வசனம் சொல்லுது, வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் உங்களுக்காக கொடியேற்றுவார். அங்க ஆவியானவர் கொடியேற்ற மாட்டாரு, சத்ரு கொடியேற்றுன்னுப்பான். சூப்பர்ரா, சண்டை வந்துருச்சுடா, இவங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சுடா, சூப்பர்ரான்னு சொல்லிட்டு அவன் கொடியேற்றிட்டு ஆடுவான். ஆனா வேதம் சொல்லுது, வெள்ளம் போல சத்ரு வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவாருன்னு சொல்லுது. உங்க குடும்பத்துல ஆவியானவர் கொடியேற்றி கொண்டிருக்கிறாரா? சத்ரு கொடியேற்றி கொண்டிருக்கிறானா? எங்கன்னா ஒரு சைடுல நுழைச்சிருவாங்க. நீங்க ஒரு 10 மணி 12 மணிக்கு தூங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். காலையில ஏஞ்சி பாப்பான், சுத்தி சுத்தி பாப்பான், என்னடா இந்த குடும்பத்துல ஒரு சண்டை கூட வரலையே இன்னைக்கு, உள்ள பூந்து ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணலாமா? அதுக்கு தான் இது இங்க இந்த இது இந்த 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 வார்த்தைகள் தேவை நமக்கு. இந்த வார்த்தைகளோடு நம்ம இணைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை நீங்க வீட்டுக்குள்ள சண்டை வரக்கூடாது, நல்லா இருக்கணும், நீங்க சமாதானத்தோடு இருக்கணும் குடும்பம் நினைக்கிறீங்கனாக்கா, உங்களுடைய சீரியலை மூடுங்க, ஃபர்ஸ்ட் சினிமாக்களை மூடுங்க, வீட்டுக்குள்ள ஜபத்தை பண்ணுங்க, வீட்டுக்குள்ள ஜபங்கள் நடக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஜெபிக்கிற குடும்பங்களுக்குள்ள நாற்றங்கள் இருக்காது, வந்தாலும் அந்த நாற்றம் பயந்துகிட்டு ஓடிடும். 4வது காரியம், சோ உலகம் கசப்பானதல்ல, கெட்டதல்ல, நம்மளுடைய நினைவுகளே கெட்டது, கசப்பானவைகள். 4வது காரியம், சில நாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஜெப வாழ்க்கையையும்
தேவனோடு கூட இருக்கிற உறவையும் பாதிக்கும். நல்லா சண்டை போட்டுட்டு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சண்டை போட்டுட்டு காலையில ஜெபம் விட்டாச்சு. நைட்டு வந்து சரி ஜெபமாச்சும் பண்ணலாம். விடுவானா சாத்தான் உங்களை? எந்த சாத்தா விடுவான்? எப்படி விடுவான்? எப்படி உங்களால ஜெபிக்க முடியும்? விடுவானா? விடவே மாட்டான். சோ அது என்ன ஆகுதுன்னா, சில நாற்றங்கள் நம்முடைய ஜெப வாழ்க்கையையும் தேவனோடு கூட இருக்கிற உறவுகளையும் கெடுத்து போடும். பிரியமானவர்களே, நல்லா புரிஞ்சுக்கங்க. நல்லா பைபிள் வாசித்து ஜெபித்து ஜெபம் பண்ணி பாட்டு பாடி ஜெபம் பண்ற குடும்பம் திடீர்னு பாத்தீங்களா ஜெபம் பண்ண மாட்டாங்க. சாத்தான் பூந்துட்டு இருப்பான். பழைய நாற்றத்தெல்லாம் உள்ள கொண்டு வந்துட்டு இருப்பான். செத்த மீன் வந்துருச்சு, செத்து போன மீன் வந்துடுச்சு. அதனாலதான் இந்த செத்து போன மீன்கள் வந்த உடனே பயங்கர எல்லாமே நாற்றமா இருக்குது. என்ன பண்றதுன்னே புரியல. எங்க எல்லாம் நுழைஞ்சு தேடணும் அந்த நாற்றத்தை. எந்த இடத்துல யாரு கொண்டு வந்தா, என்ன ஆச்சு? ஆண்டவரே, இப்படிப்பட்ட சிந்தனைகள், இப்படிப்பட்ட எண்ணங்கள் எங்களுக்குள்ள ஏன் இப்படி இருக்குது? கொஞ்சம் யோசிங்களேன், தயவு செய்து யோசிங்க. நம்ம நிறைய ஜெபிக்கலாம், ஆண்டவர் அங்க இல்லைனாக்கா எல்லாமே வேஸ்டா போயிடும். அதனால்தான் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம்னு சொல்றாரு ஆண்டவர். சொல்லும் போது 4வது காரியம், சில நாற்றங்கள் நம்முடைய ஜெப வாழ்க்கையையும் தேவனோடுக்குள்ள இருக்கிற உறவுகளையும் கெடுத்து போடும். அந்த 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 நம்ம சோகமா இருக்கும் போதே அலர்ட் ஆயிடணும். ஏதோ வந்துருச்சு வீட்டுக்குள்ள, ஏதோ ஒரு பாரமா இருக்குதா மனசு. என்ன சில இடத்துல சொல்லுவாங்கல்ல, எப்படி சொல்லுவாங்க எப்படின்னாக்கா, என்னன்னே தெரியல, மனசு கஷ்டமா இருக்குது. அந்த வார்த்தையை கேட்கும் போதே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அப்படியே போய் ஜோம் பண்ணி பாருங்களேன். என்னுடைய சீக்கிரட்டே அதுதான். என்ன வந்தாலும் ஃபர்ஸ்ட் போய் முட்டி போட்டுருவேன், ஃபர்ஸ்ட் போய் முழங்கால் போட்டுருவேன், அவர்கிட்ட சொல்லிடுவேன். அந்த பாரம், அந்த நாற்றம், அந்த பாரம், அந்த நாற்றம் அது என்னை விட்டு போக முடியாதுன்னு சொன்னா கூட நான் ஃபோர்ஸ் பண்ணி அதை ஜபத்துல துரத்தி விட்டுருவேன். போ, உனக்கு அதிகாரம் கிடையாது. அது எப்படிப்பட்ட பாரமா இருக்கட்டும், எப்படிப்பட்ட பாஸ்டா இருக்கட்டும், எப்படிப்பட்ட அது கசப்பான நினைவுகளா இருக்கட்டும், இது என்னத்துக்கு? அது ஏன் நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கணும்? அது தேவையா? அந்த பழைய நினைவுகள் தேவையா? ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நிறைய பேர் உடைய கவுன்சிலிங்ல நான் பாக்குறேன். இதை சில வாலிப பிள்ளைகளோட எல்லாம், இந்த யங் கப்பிள்ஸ் கூட எல்லாம் நான் பேசும்போது இந்த கசப்புகளை நிறைய பார்ப்பேன். என்ன என்ன பிரச்சனை, என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்கும் போது, என்னன்னு தெரியல, ரொம்ப வித்தியாசமா இருக்குது. அவரு நல்லா நல்லா இருந்தாரு, நல்லா வாங்கி தந்தாரு, இப்ப திடீர்னு என்கிட்ட பேசுறதே இல்லை. அந்த பொண்ணு இப்ப திடீர்னு மாறிடுச்சு, அவங்க அம்மா பேச்ச கேக்குது, இப்படிலாம் சொல்லுவாங்க. கேட்கும் போது பாத்தீங்கன்னா எல்லாம் பழைய கசப்பான நினைவுகள், வேற ஒண்ணும் இல்லை. அதுக்குதான் பேசும்போது கூட ரொம்ப லிமிட்டா பேசிக்கணும் நம்ம. பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசிக்குங்க. எந்தெந்த சூழ்நிலையில நம்ம எப்படி எப்படிலாம் இருக்கிறோன்றதை யோசித்தீங்கன்னாக்கா நல்லா இருக்கும். 5வது காரியம், நாற்றத்தோடு வாழ முடியாது. நல்ல ஞானம் கொடுக்க ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். அந்த நாற்றத்தோடு நம்ம வாழ முடியாது. நம்ம நாற்று எடுத்த உடனே என்ன பண்றோம்? வீட்டுக்குள்ள பூச்சி செத்து போச்சோ, எலி செத்து போச்சோ, மீன் ஏதோ ஒண்ணு, ஏதோ நாற்று எடுத்த ஃபர்ஸ்ட் தேடுவோம். ஃப்ரிட்ஜ் உள்ள நாத்து அடிக்குதா ஃபர்ஸ்ட் தேடுவோம். என்னத்தை தேடி எடுத்து தூக்கி போடு குப்பையில. அதே மாதிரி உங்களுக்குள்ள ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அந்த ஞானத்தை வச்சு தேடுங்க. என்ன, எதுக்கு இப்போ சண்டை வந்துச்சு, எதுக்கு இந்த சூழ்நிலை வந்துச்சு, எதுக்கு இப்படிப்பட்ட நாற்றம் வந்தது, தேடி கண்டுபிடிங்க. நீங்க தேடி கண்டுபிடிக்காத வரைக்கும் ஆண்டவரன் கொடுத்த ஞானம் எதுக்கு? சும்மா வச்சுக்கிட்டு கவலைப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கா? அந்த ஞானம் எதுக்கு? ஓகே, இப்போ சாத்தான் உனக்கு கவலை கொடுத்துட்டா நீ உட்காந்து கவலைப்படு. அதுக்கா ஞானம் கொடுத்தாரு? இல்ல, நோ. கர்த்தர் எனக்கு ஞானம் கொடுத்திருக்கிறாரு. எதுக்குனாக்கா அந்த நாற்றத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த நாற்றத்தை நீங்க கண்டுபிடிக்கலனாக்கா டெஃபினெட்லி அந்த நாற்றம் உங்க கூட தான் இருக்கும். சோ அந்த ஞானத்தை நம்ம உபயோகப்படுத்தணும். என்னத்துக்கு உபயோகப்படுத்தணும்? அந்த நாற்றத்தை நான் சுமந்துகிட்டே இருக்கணுமா? அந்த கசப்பான காரியங்களை, அந்த நாற்றத்தை நான் சுமந்துகிட்டே இருக்கணுமா? அந்த செத்து போன மீன்களை நான் சுமந்து கொண்டே இருக்கணுமா? கிடையவே கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? மத்திய 11வது அதிகாரம் 28வது வசனத்துல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த இளைப்பாறுதலை விட்டுட்டு பாஸ்ட் திங்ஸ், பழைய காரியங்கள், 5 வருஷம் காரியங்கள்,
6 வருஷம் காரியங்கள், 10 வருஷம் காரியங்களை சுமந்துக்கிட்டே போனா நாற்றம் எடுக்காம இருக்கமா இருக்காதா? யோசிங்க. தயவு செய்து யோசிங்க. தயவு செய்து யோசிங்க. இதெல்லாம் ரொம்ப தேவை. பிரியமானவர்களே, கண்டிப்பா நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோமோ இல்லையோ, நீங்க நீங்க யோசித்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிற ஞானத்தை யூஸ் பண்ணுங்க. ஃப்ரிட்ஜை திறந்து பாருங்க. ஃப்ரிட்ஜ்னா உங்க 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 ஞானம், உங்களுடைய மனசு. இந்த கசப்புக்குள்ள நான் என்னத்தை வச்சுக்கிட்டு ஓட்டிட்டு இருக்கிற சொல்லி கேளுங்க. கடந்த கால காயங்களோடு வாழும்போது அது நம்மளுடைய உறவுகளைய, நம்மளுடைய மனித உறவுகளையும் ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவுகளையும் கெடுத்து போடும். சந்தேக கண்ணத்தோட தான் நம்ம பார்ப்போம் எல்லாத்தையுமே. எல்லாமே ஒரு சந்தேக கண்ணோட தான் இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா அந்த கடந்த கால வாழ்க்கை, கடந்த கால எண்ணங்கள், கடந்த கால அந்த மாதிரி ஒரு வியாதி எதுவுமே இல்லைங்க. எப்பா இந்த கடந்த கால கதையை கேட்டுக்கிட்டு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துடும் பாருங்க. அந்த சந்தேகம் வந்துச்சுன்னா அது உங்களை விட்டு ஓட்டுறதுக்கு டைமே இருக்காது. டைமே இருக்காது. அது அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதுக்காக நீங்க கண்டிப்பா ஜெபம் பண்ணுங்க. அந்த கடந்த கால பிஸ்னஸை யோசிக்காதீங்க. இது ஏன் இப்படி ஆச்சு, அப்படி ஆச்சு. அதை பிள்ளைங்களுக்கு சொல்றது, பிள்ளைங்களுக்கு ஞாபகப்படுத்தி விடுறது. அதாவது அப்பா அம்மாவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றது, அம்மா அப்பாவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றது. இதுல என்ன, பிள்ளைங்களுக்கு அப்பா ரொம்ப மோசமானவர்னு காட்டுறது, அம்மா ரொம்ப மோசமானவங்கன்னு காட்டுறது. இதெல்லாம் இந்த டெக்னிக்கெல்லாம் எத்தனை பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இந்த டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ள சண்டை நடக்காம இருக்குமா? இருக்காதா? கண்டிப்பா நடக்கம்தான். பழைய மீனை வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க உங்க மனசுக்குள்ள. அப்புறம் ஹஸ்பண்ட் கிட்ட போய் நல்லா பேசிக்க வேண்டியது. என்னப்பா பண்றீங்க, வாங்கப்பா போகப்பான்னு பேசுவீங்க. அப்புறம் மனைவியை போயிட்டு வா டார்லிங், எப்படி இருக்கிற டார்லிங், உன்னை போல ஒரு அழகி யாருமே இல்லைன்னு பேசுவீங்க. எப்படி இதெல்லாம் பேசிக்கிட்டு கடந்த கால வாழ்க்கையில எப்படி இருக்கிறீங்க? ஜஸ்ட் வாண்ட் டு நோ. எப்படி நீங்க இதை செய்ய முடியுது? உங்க வாழ்க்கையில எப்படி இருக்க முடியுது? ஒண்ணு, ஆண்டவரோடு கூட உறவை வச்சுக்கிடுங்க. நல்லா ஆண்டவரோடு கூட நல்லா இருங்க. இல்லைனாக்கா அங்க கொஞ்சம் வாழ்க்கை, இங்க கொஞ்சம் வாழ்க்கை, தப்பான எண்ணத்தோடு எல்லாத்தையும் பாக்குறது, அதனால தப்பான எண்ணங்களோடு பேசுறது, தப்பான கண்ணோட்டத்தோடு பாக்குறது, இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த எண்ணங்களெல்லாம் சமாதானமா வாழவே முடியாது. நோ. என்னைக்கு ஒருத்தருடைய வாழ்க்கையில ஜபங்கள் குறையுதோ, என்னைக்கு ஒருத்தருடைய வாழ்க்கையில வேத வாசிப்பு குறையுதோ, சமாதானமா இருக்க முடியாது. நாற்ற மீன்கள் தேடிக்கிட்டு வீட்டுக்குள்ள வரும். நாற்றம் எடுக்கிற மீன்கள், நாற்றம் எடுக்கிற காரியங்கள் வீட்டுக்குள்ள தேடிக்கிட்டு வரும் தான். 6வது காரியம், இயேசு நம்ம பாரத்தை ஆண்டவர் சுமக்க வந்திருக்கிறார்ல, நம்ம பாரத்தை எல்லாம் சுமந்த அதே நேரத்துல அவர் விடுதலை அழைக்கவும் நம்மளை கூப்பிட்டார். நம்ம பாரங்களை சுமந்து கொண்டார். செத்து போன மீன்களை சுமந்து கொள்ள அவரு நம்மள மாதிரி. நம்ம பாரத்தை, நீ உன் பாரத்தை என்கிட்ட கொடுத்துருந்தா சொன்னாரு. அதை கொடுக்கறத விட்டுட்டு, இல்ல ஆண்டவரை நானே புடிச்சு வச்சுப்பேன், உங்கள் பாரங்களை எல்லாம் என்னிடத்துல கொடுத்து விடுங்கள் ஆண்டவர் சொல்றாரு. நம்ம என்ன பண்றோம்? செத்து போன மீன்கள் எல்லாம் நம்ம பிடிச்சுதான் வச்சிருக்கோம். நம்ம பாரத்தை கொடுத்தோமா? கொடுக்கலையே. அதை கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். நான் ஏன் கொடுக்கணும்? அது நம்மள பெருசா நினைக்கிறது. நான் யாரு, நான் 10 பேருக்கு உபதேசம் பண்றேன், நான் 10 பேருக்கு சொல்றேன், நான் இதை செய்யறேன், அதை செய்யறேன், நான் பர்ஃபெக்ட், என்கிட்ட பாரல்ல உன்கிட்ட எந்த செத்து போன மீன் இருக்குது? இப்ப கேளுங்க, நம்ம ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சோ ஆண்டவர் சொல்றல்ல, பாரத்தை கொடுத்துரு. சத்தியத்தை புரியாத வரைக்கும் நம்ம சத்தியத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்க. பைபிள்ல ரொம்ப அழகா சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அந்த சத்தியத்தை நம்ம புரிஞ்சிக்காம செத்து போன மீனையே நம்ம உள்ள வச்சுக்கிட்டு உட்காந்து பைபிளை வாசித்தா, உட்காந்து முழுக்க உட்காந்து ஜெபம் பண்ணா எப்படி அந்த பாரம் நம்மளை விட்டு போகும்? எப்படி அந்த நாற்றங்கள் நம்மளை விட்டு போகும்? எப்படி போகும்? போகவே போகாது. கண்டிப்பா போகாது. நிறைய பேர் பார்த்திருக்கிறேன் நான். அநேகருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா அப்படியே செம்மையா ஜெபிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா பைபிளை வாசிப்பாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அதே நேரத்துல அவன் மோசமானவங்க, அவன் இப்படிப்பட்டவங்க, அவன் இப்படிப்பட்ட பழச நினைச்சிட்டு, ஒருத்தர் நினைச்சா ஒரு புருஷனை மாத்த முடியும், ஒருத்தர் நினைச்சா ஒரு மனைவியை மாத்த முடியும். ஒரு ஜெபிக்கிறவங்க தான் இதை செய்ய முடியும், வேற யாராலையும் செய்ய முடியாது. ஜெபிக்கிறவங்க. உன்கிட்ட ஜெபம் என்ற ஆயுதம் இருக்குதா? ஈஸி. எவ்ரிதிங் இஸ் ஈஸி. செத்து போன மீனை தூக்கி போடுங்க,
பாருங்க, யாருக்காக நான் ஜெபிக்கணும்? ஆண்டவரே, என் கணவருக்காக நான் ஜெபிக்கணும், என்னுடைய மனைவிக்காக நான் ஜெபிக்கணும், என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கணும். அதுல உறுதியா இருங்க. சும்மா செத்து போன மீனையே நம்ம பேசிக்கிட்டே இருந்தா ஒண்ணுமே நம்மளுக்கு கிடைக்க போறதில்ல இந்த உலகத்துல. யோசிக்கலாமா? யார் மேல தப்பு இப்போ? யோசிங்க. என் மேலதான் தப்பு. அப்படி உணர்றோம்னாக்கா நம்மள மாத்திக்கொள்ளலாம். இல்லைனாக்கா மாத்திக்கொள்ளவே முடியாது. கர்த்தரால கிரியை செய்யவே முடியாது. என் மேலதான் இன்னும் தப்பு இருக்குது அப்படின்ட்டு. 7வது காரியம், உங்களை காயப்படுத்தினவர்களை முழு இருதயத்தோடு மன்னிங்க. செத்து போன மீனை வச்சுக்கிட்டு இருந்தா மன்னிக்க முடியாது. உங்களை யாரு காயப்படுத்தினா முழு மனசோடு, எப்பா உன்னை பத்தியே நான் யோசிக்க கூடாதுன்னா நான் உன்னை மன்னிச்சிடுறேன். இதுதான் தேவை. இதுதான் தேவை. நான் ஏன் உன்னை பத்தி யோசிக்கணும்? யோசிக்கிறதுக்கு நிறைய காரியம் இருக்குது. என்னை பத்தி யோசிக்கணும், என் வேலையை பத்தி யோசிக்கணும், என்னுடைய ஊழியத்தை பத்தி யோசிக்கணும், நிறைய காரியம் இருக்குது யோசிக்க. உன்னை பத்தியே நான் யோசிச்சுக்கிட்டு சில காரியங்களை பாத்துக்கிறீங்களா? சிலர்லாம் பயங்கரமா துன்பம் கொடுப்பாங்க. நம்ம கூடவே பழகிட்டு, நம்ம கூடவே இருந்துட்டு, நம்ம கூடவே எல்லாத்தையும் பண்ணிட்டு, நம்மளும் ரொம்ப நேசிப்போம். கடைசியில பார்த்தா நம்மளுக்கே இது வச்சு ஆப்பு வச்சுட்டு போவாங்க. நம்மளை பத்தியே குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் மறக்கவே முடியாது. ஐயோ, எப்படி இப்படி பண்ணிட்டாங்க, எப்படி பண்ணிட்டாங்கட்டு மனசுக்குள்ள தோணினே இருக்கும். ஆனா பெஸ்ட் வே நான் கத்துக்கிட்டது என்னன்னாக்கா, மன்னிச்சிரு, மறந்துரு, அவங்களையும் மறந்துரு, எல்லாத்தையும் மறந்துரு. தேவையே கிடையாது. இப்படித்தான் ஜாலி லைஃப். இதுதான் இப்படித்தான் போயிட்டே இருக்கணும். வேற வழியே கிடையாது. சும்மா எல்லாம் யோசிச்சுக்கிட்டு அவங்கள, ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே ஏசப்பா, இப்படி பண்ணிட்டாங்களே துரோகம், நான் நம்பவே இல்லையே இப்படி பண்ணுவாங்கன்ட்டு, இப்படி செய்வாங்கன்னு 2-3 தடவை ஏதோ பெணாத்தலாம். அதுக்கப்புறம் தேவையா? நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இவங்களை பத்தி யோசித்து எனக்கு என்ன கிடைக்க போகுது? இவங்களை பத்தி யோசித்து நான் ஏன் கஷ்டப்படணும்? விட்டு தள்ளு. அதுடைய பாடு அது அனுபவிச்சுக்கும். மன்னித்து விட்டு விடுங்க. சாமி அங்க சிலுவையில ஏறிட்டு என்ன பண்றாரு? இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். சூப்பரா சொன்னார். மூக்கு உடைக்கிற மாதிரி சொன்னார் ஆண்டவர். அவங்களுக்கு தெரியாதுதான். அது ஏன் நீங்க சுமந்துட்டு இருக்கிறீங்க? அவங்களுக்கு தெரியாததான். பாருங்க, உங்க ஜெப வாழ்க்கையோ, உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையோ, அவர்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பாருங்க. யாருக்கு கர்த்தர்கிட்ட உறுதியா இருக்கிறீங்க, ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க. அப்போ நீங்க உறுதியா இருக்கிறீங்கன்னா, ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்கன்னா, அவங்கள பத்தி யோசித்து பிரயோஜனமே கிடையாது. அவங்க சரியா ஜெபிக்கலையா? அவங்க சரியா உங்களை கோவம் வர மாதிரியே பேசிட்டு இருக்கிறாங்களா? விட்டு தள்ளுங்க, கண்டுக்காதீங்க. அதை ஒரு பொருட்டாவே பார்க்காதீங்க. உங்களையே எப்பவுமே குற்றம் கண்டுபிடிச்சிக்கிறாங்கனாக்கா, அவங்களுக்கு உங்க மேல பொறாமை, அவங்களுக்கு உங்க மேல உங்களுக்கு உங்க மேல எதையோ அவங்க போடுறாங்க. அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. உங்களை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறாங்கனாக்கா, உங்களை பத்தியே குறை சொல்லிட்டு இருக்கிறாங்கனாக்கா, உங்களையே அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்கனாக்கா, ஏதோ ஒரு பொறாமை அவங்களுக்கு, வேற ஒண்ணும் இல்ல. இந்த இப்ப பார்த்து எதனா பேட் கமெண்ட்ஸ் போட்டுப்பாங்கல்ல, அது மாதிரிதான். அவங்களுக்குலாம் என்ன, அவங்களால செய்ய முடியல, அவங்களுக்கு தெரிஞ்சது பேட் கமெண்ட்ஸ் போட முடியும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேனாக்கா, என்னால இப்படி பேச முடியுமா? முடியாது இல்ல. அதுதான் தேவையே இல்லை. பேட் கமெண்ட்ஸ் போடுறியா, நீ நாட்டம் எடுத்த மீன். நான் உன் நாட்டம் எடுத்த மீனையோ உன் பேக்கையோ நான் பார்க்க முடியாது. ஓகேவா? சோ இதுதான் நடக்குது. எவ்வளவு பேர் போடுவாங்க. சில நேரத்துல நம்ம உண்மையை பேசும்போது, உண்மையை உடைக்கும் போது அவங்களால தாங்க முடியாது, அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் ஏன் பண்ணணும், நான் ஏன் போகணும், இவங்க யாரு பேசுறதுக்கு, இவங்க யாரு சொல்றதுக்குன்னு யோசிப்பாங்க. அதனால பிரியமானவர்களே, காயப்படுத்துறவங்களை முழு மனசோடு மன்னிச்சு அமைச்சிடுங்க. 8வது காரியம், கிறிஸ்துவுக்குள்ள பழைய பாரத்தை விட்டுட்டு புதிய துவக்கம் ஒண்ணு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை உருவாக்கி அதுக்குள்ள நடவுங்க. நீங்க தான் உருவாக்க முடியும். கிறிஸ்துவுக்குள்ள பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள்ள எல்லாம் புதிய காரியத்தை செய்கிற தேவன் அவரு. அந்த புதிய காரியத்தை செய்கிற தேவன் எனக்குள்ள இருக்கும் போது நான் எதுக்கு பயப்படணும்? என்னுடைய புதிய வழியை நான் உண்டாக்குகிறேன். அவருடைய பலத்தால, அவருடைய கிருபையால நான் போய்கிட்டே இருக்கிறேன். சோ இது இவ்வளவு இருக்கும் போது செத்து போன மீனை நீங்க ஏன் தூக்கி சுமந்துட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. செத்து போன காரியங்கத்தை ஏன் நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு இருக்கிறீங்கன்னு தெரியல. செத்து போன ஒவ்வொரு காரியத்தையும் ஏன் மறைச்சு அங்கங்க வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சு நீங்க பூஜை பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியல. தூக்கி போடுங்க, தயவு செய்து உங்க வாழ்க்கையில இருந்து தூக்கி போடுங்க. கசப்பான காரியத்தை தூக்கி போடுங்க. அவங்களுக்கு வைக்கிறேன் பாரு, ஒரு நாள் இருக்குது அவங்களுக்கு. ஹலோ, உனக்குதான் வைப்பாரு கர்த்தர், அவங்களுக்கு வைக்க மாட்டாரு.
இருக்குது இருக்குது எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிறது. இவங்க பெரிய இந்த என்னது கூகுள் பண்ணிக்கிற கிளவுடு, அந்த கிளவுடு நினைப்பு. கிளவுட்ல தானே இப்ப எல்லாம் ஸ்டோர் ஆகும். அந்த கிளவுட்ல ஸ்டோர் பண்ணிக்கும் கூகுள். அந்த மாதிரி நினைப்பு. என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் நாற்றம் எடுத்த மீன். என்னைக்கு உங்க மைண்டை இன்னைக்கு தெளிவா வைக்கிறீங்களோ, அந்த 4வது வீட்டுல இருக்கிறவங்க பத்தியா, அந்த 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 சொந்தக்காரங்க பத்தியா, அவங்க என் ஃப்ரெண்டு பத்தியா, அந்த பாஸ்டர் பத்தியா, அவங்களுக்கு வைக்கிறேன் பார், அவங்க அன்னைக்கு இன்னும் சொன்னாங்க பார், அதை வச்சு காட்டுறேன் பார், அவங்களுக்கு சொல்றேன் பார். இதெல்லாம் பேசியதுக்குள்ள உன் லைஃபை பார்த்துக்கோ. தேவையே இல்லை. அவங்க பாட்டு நல்லா தான் போயிட்டே இருப்பாங்க. உன் நாட்டம் தான் நீ சுமந்துட்டு இருக்கிற. நீ சுமக்கிற ஒரு பாரமோ அது நாற்றங்கள், வேண்டாத நாற்றங்கள். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருத்தரை பத்தி ஏதாவது பழைய காரியத்தை நீங்க சுமந்துட்டு இருக்கிறீங்கன்னாக்கா, இன்னைக்கு இந்த இரவு விட்டு கொடுங்க, அதை விட்டு தூக்கி போடுங்க. தேவையில்லை ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா கர்த்தர் நமக்கு அதை மன்னிக்கிற தேவனா இருக்கிற. நம்ம அதுல சரியாயிடும். உங்களுக்கு நீங்க சரியாகணுமா? பழசை விட்டு வெளில வாங்க. நீங்க நல்லா இருக்கணுமா? ஹெல்த்தியா இருக்கணுமா? என்ன நடந்துட்டு போகுது? ஒன்னே ஒன்னு சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுக்கு சித்தம் எதுவோ அது மட்டும் நடக்கட்டும். உங்களுக்கு சித்தம் இல்லைன்னா அதை நிறுத்தி போடுங்க. கர்த்தர் அப்படித்தான் செய்வார். என் ஜபம்லாம் அப்படிதான். ஆண்டவர் உமக்கு சித்தம் இல்லையா, நிறுத்தி போடுங்க, ஸ்டாப் இட். அவங்க பட்னியா இருக்கிறாங்களா, நானும் பட்னியா இருந்துக்கிறேன். தேவை கிடையாது. நான் என் வழியில போய் மூக்க விட்டு அதை நுழைச்சி அதை பெண்டி அதை எடுத்துட்டு வந்த வேலை. இந்த நாளில நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. வாங்க ஜெபிக்கலாம். கண்டிப்பாக நாற்றம் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்தை தூக்கி போடுங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். புதிதாக வந்தவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க தயவு செய்து. நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? கண்டிப்பாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோகத்தின் தெய்வ ஆவியானவர் நம்மோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறார். பிதாவே, இயேசுவே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவரே, எவ்வளவு நாற்றம் எடுத்த மீன்களை நாங்க சுமந்து கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. உலகமே நாற்றம் எடுக்குதுன்னு சொல்லிக்கிறோம். அந்த நாற்றம் எங்களுக்குள்ளதான் இருக்குது, அதை அறியாமல் இருக்கிறோம். பழையவைகளையே பேசிக்கொண்டிருக்கிறோம், பழைய நாற்றத்தையே பேசிக்கொண்டிருக்கிறோம். மன்னிப்பீராக, அதுல இருந்து வெளியே கொண்டு வருவீராக. முக்கியமா கணவன் மனைவிக்குள்ளாக எத்தனை போராட்டங்கள் ஆண்டவரே, எத்தனை கஷ்டங்கள் ஆண்டவரே, எத்தனை கசப்பான காரியங்கள் ஐயா. விடுதலை தாங்க இயேசு சுவாமி, விடுதலை தாங்க ஆண்டவரே. உங்களுடைய கிருபை இருக்கட்டும் ஐயா. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருமே ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய கிருபையை கொடுங்க இயேசு சுவாமி. ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே சொல்லுங்க. கர்த்தர் சுகத்தை தருகிறவர். குடும்பத்துக்குள்ள ஒரு சுகம், இருதயத்துக்குள்ள ஒரு சுகம், கர்த்தர் சுகத்தை தருகிறவர். பார்த்து கொண்டிருக்கிறவங்க எல்லாருமே ஜெபம் பண்ணுங்க.